ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிகே சோலோ ரைட். ஸோ இன்றைக்கி நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா, ஸ்பெஷல் எப்போவும் போல் ஆஃபீஸுக்கு தாங்க கிளம்பிட்டோம். ஸோ எதுக்குடா டெய்லி ஆஃபீஸ் போகிறப்போ விளாக் பண்ணுறேன் அப்படின்னா, அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயுமே வந்து ட்ரிப்பு போக முடியலைங்க, ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிரும். ஸோ நம்ம இன்னும் அந்த டீஹைட்ரேஷன் வாட்டர் பேக்கு இதெல்லாம் எதுவுமே வந்து வாங்கலை. ஸோ அதுவும் இல்லாமல் வெயிலில் வந்து தனியாக போய் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, கூட யாராவது வந்தாங்கன்னா கூட சரி ஓகே அப்படின்னு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஆஃபீஸ் போகிற விளாக்ஸ் மட்டும் எடுத்துகிட்ருக்கிறேன். சரி, உட்காந்து நம்ம பேசுகிறதுக்கு நம்ம வந்து நார்மலாக எதுவும் கிடையாது. ஸோ அதனால் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் வண்டி ஓட்டிகிட்டு நம்ம பேச வேண்டிய விஷயங்களுக்கு நம்ம கொண்டு வர வேண்டிய கண்டென்ட்டை வந்து நம்ம கொண்டு வரலாம். கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் இப்போது வந்துட்டு ரொம்ப ஒரு கேர்லெஸ்னஸ்ஸாக இல்லை ஓவர் கான்ஃபிடென்ஸாக அப்படிங்கிறது வந்து தெரியல. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது 2 நாள் முந்தா நேற்று வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தேன். என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த பைக் எடுத்த புதுசில் நம்ம கோத்தகிரி போயிருந்தோம் டேட்டோனா டீமோட. ஸோ அதில் வந்து ஒருத்தர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, வால்பாறை தான் ஒரு வீடு. வால்பாறையிலேருந்து அங்கே பக்கத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சரி அப்படியே ஒரு ரைடு போயிட்டு அப்படியே குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டேம் போயிருக்கிறாங்க. அந்த டேமில் தண்ணி எவ்வளோ இருந்துச்சு என்ன இதெல்லாம் டீட்டெயில் கரெக்டாக தெரில. என்ன ஆகிருக்கு அப்படின்னா, பசங்க எல்லாம் குளிச்சுட்டு இருந்துருக்குறாங்க. இவர் கொஞ்சம் உள்ளே போயிட்டாரா, ஏன்னா கொஞ்சம் உள்ளே தான் போயிருப்பாங்க. ஏன்னா சுழல் வந்து இழுத்துட்டு போயிருக்குது. சுழல் வந்து இழுத்துட்டு போகுது அப்படின்னா, நம்ம கரையோர சைடில் உட்காந்து நம்ம விளாண்டுருக்கும்போது வந்து இழுத்துட்டு போகாது. கொஞ்சம் உள்ளே தள்ளி விளாண்டுருந்துருக்கிறாரு தண்ணியில், சுழல் வந்து இழுத்துருச்சு. அந்த மனுஷன் உண்மையாலுமே வந்து ரொம்ப ஒரு ஜெம் பர்சனுங்க. எனக்கு அவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஒரு பைக்கர் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அந்த ஆட்டிடியூட் அவர்கிட்ட வந்து பார்க்கலாம். ஏன்னா வந்து நானும் ஒரு ரைடர் அப்படிங்கும்போது அவர் கூட நான் ஒரு ரைடு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசும்போது அவர் அவ்வளோ கொஞ்சம் ஆட்டிடியூடோடு தான் வந்து பேசினார். எனக்கு அந்த ஆட்டிடியூட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆக்சுவலாக. ஸோ அந்த மனுஷன் வந்து இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா, அவர்கிட்ட ஆல்ரெடி நிறைய பைக்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இப்போது ரீசெண்டாக ஒரு 2 months 3 months என்னமோ தான் இருக்கும், S1000 RR ரெட் கலர் எடுத்தார் அவர். ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமாயிருச்சு. எனக்கு நைட்டெல்லாம் வந்து தூக்கமே வரல. நான் ஆக்சுவலாக வால்பாறை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டோட டீமில் இன்னொருத்தர் இருக்கிறாரு. அவர்கிட்ட நான் கேட்டேன், ப்ரோ நீங்கள் எங்கே இருக்கீங்க இந்த மாதிரி. அவர் தான் ஆக்சுவலாக ஸ்டோரி போட்டிருந்தார். அவரோட ஸ்டோரி பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவர்கிட்ட கேட்டேன், ப்ரோ இந்த மாதிரி என்ன நீங்கள் போகிறீங்களா, சப்போஸ் போகிற மாதிரி இருந்தால் எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள், நானும் உங்கள் கூட ஜாயின் ஆகிக்கிறேன் அப்படின்னு. ஆனால் அவர் சரி ஓகேடா நான் சொல்கிறேன் உனக்கு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் சொல்லலை. அவர் சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. இல்லை அப்படின்னா நான் ஆக்சுவலாக வால்பாறைக்கு அங்கே போயிட்டு வரலாம் அப்படிங்கிற பிளான் தான் வச்சுருந்தேன். அதே மாதிரி தான் வண்டியில் போகிறவங்களாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் யாருக்குமே வேணாமே. ஏன்னா என்ன ஆகிற போகுது, நமக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் நம்ம போகும்போது ஏதோ ஒரு நேரம் எல்லா டைமுமே நமக்கு வந்து கரெக்டாக அமையும்னு சொல்ல முடியாது. இதை கேட்டோன்னே நீங்கள் நினைக்கல இவன் என்னடா ஒரே பூமராக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. ஃபேக்ட் அது தாங்க. ஏன்னா எல்லா நேரமும் நமக்கு ஏற்ற மாதிரியே அமையும், நம்ம நினைக்கிறது தான் நடக்கும் அப்படிங்கிறது இருக்காது. எப்போவும் யோசிக்கிறப்போ எந்த அளவுக்கு பாசிட்டிவ் யோசிக்கிறீங்களோ அதில் அட்லீஸ்ட் ஒரு 10% நெகட்டிவாக யோசிங்க. இது இப்படி மாறிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் யோசிங்க. நம்ம என்ன தான் வந்து ஸ்டேட்டஸு ஸ்டோரி நம்ம வீடியோலெல்லாம் வந்துட்டு எனக்கு சாவை கண்டா பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டாலும் அவங்களுக்கு பயம் இல்லாமல் இருக்கலாம். அவங்க ஃபேமிலி, அவங்களோட சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்கள பற்றியெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் வந்து இருக்கிறது ஒரு லைஃப், என்ஜாய் பண்ணணும். இந்த மாதிரி உயிர் வந்து போகிறது வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது.
எதுக்கு சாமி, எதுக்கு சாமி? நின்று தான் போயேன் சாமி. அங்கே பாருங்க. இனி இருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறேன். தயவு செஞ்சு ஒரு விஷயம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரிஸ்க்கான விஷயத்தை நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வீட்டை பற்றியும் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சரி, ஓகே மக்களே, இந்த சோகத்தை எனக்கு எப்படி மறக்கிறதுன்னு தெரியல. நான் கொஞ்சம் ஓவர் டிப்ரெஷன் ஆயிடுவேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு எனக்கு க்ளோஸாக இருக்கிறவங்க, எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கிறவங்க இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நான் ரொம்ப டிப்ரெஷன் இதாகிடுவேன். ஸோ பார்க்கலாம் இதுலேருந்து நான் எப்படி வரப்போகிறேன் அப்படிங்கிறது தெரியல. ஓகே மக்களே, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க.